ஹாய் நண்பா! சிண்டா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆழ்ந்த நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அங்கே போகிற வீடியோ உடனுக்குடனே வரும். மேலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. வாங்க இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்க்கலாம். The GOAT, the greatest of all time, வெங்கட் பிரபு, தளபதி விஜய், பிரபு, பிரசாந்த், யுவன் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 5 வெளியாகுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க தளபதி அவர்கள். இதுக்கப்புறம் ஒரு படம் தான் பண்ண போகிறதா மோஸ்ட் கன்ஃபார்மாக இருக்கிறதுனால தளபதி ஃபேன்ஸ் இந்த படத்துக்கு செம்ம வெயிட்டிங்கில் இருக்காங்க சொல்லணும். இதுவும் வர அடுத்த படமும் சப்மிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இல்லை கிளிம்ஸ் ஃபோட்டோஸ் சாங்ஸ் வந்துருந்துச்சு. ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லலாம் மியூசிக்கில். பட் வந்த கிளிம்ஸ் ஃபோட்டோஸில் ஓகேன்னு சொல்லலாம். இப்போ ஐமேக்ஸ் அப்புறம் இபிக்யூ அதெல்லாம் விட்டுருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ட்ரெயிலர் வந்துச்சு. அதை பற்றின ரிவ்யூஸ் மை தாட்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம் அதை பற்றின இது. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லரில் பிரசாந்த் ஒரு வாய்ஸோட தான் இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் மோஸ்ட்லி நான் பார்த்தது பார்த்திங்கன்னா எடிட்டிங் செம்மையாக இருந்துச்சு சொல்லலாம். விஎஃப்எக்ஸ் அவங்களால எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதுவும் பக்காவாக கொடுத்துருந்தாங்க சொல்லலாம். நல்லா விபிஆர்களோட ஃபன் மற்றும் ஆக்ஷன் பேக்டு மூவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்குறப்போ செம்ம ஃபன் அண்ட் ஆக்ஷன் பேக்காக நிறைய ஃபன் எலமெண்ட்ஸும் ஆக்ஷன் பேக்ஸும் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதில் ஃபஸ்ட் எடுத்த உடனே இப்போ அது 68 மூவினால் 68 வந்து இது பண்ணுற மாதிரி அதுவும் ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்னேகா லைலாலாம் எல்லோரும் மோஸ்ட்லி காட்டிட்டாங்க. இதில் இவரோட நேம் காந்தின்னு நினைக்கிறேன். ஸ்னேகா ஒரு இடத்துல சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஃபன்னாகவும் இருந்துச்சு ஒரு சில இடத்துல. இந்த ஃபன்னான தளபதி நிறைய பேர் பிடிக்கும். அது இதில் நிறைய காட்டியிருக்காங்க சொல்லலாம் ட்ரெய்லர்லேயே. மேலும் சாங்ஸ் எதுவும் பெருசாக அதில் ரிவீல் காட்டலை. வெறும் டைலாக்ஸ் ஆக்ஷன் ஃபன் இதை மட்டும் தான் பேஸ் பண்ணி காட்டியிருக்காங்க சொல்லலாம். இல்லை மைக் மோகன் அவர்கள் தான் வில்லுங்கிறத இதில் காட்டியிருந்தாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இது ரெண்டு தளபதியா 3 தளபதியான்னு தெரில. ஒன்று வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் ஒரு எங்கேஜ் தளபதி காட்டியிருக்காங்க சொல்லலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா டிஜிங்கள் பண்ணியிருந்ததில் ஸ்பார்க் பாட்டில் வர அந்த டிஜி தளபதி தான். அந்த பாட்டில் கம்பேர் பண்ணுறப்போ இதில் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்களே படக்குழுத்துலேயே இப்போ ட்ரெய்லர் லான்ச்சப்போ சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் பாட்டில் வந்தப்போ அந்தளவுக்கு சரியாக டிஜி லுக்கில் சரியாக வரல. அதனால் நாங்கள் ஒரு சில ஒர்க் பண்ணி தான் லேட்டாக விட்டுருந்தோம். ட்ரெய்லர் சாங்கில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கம்பேர் பண்ணுறப்போ அந்த ப்ரோமோ தான் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட லாஸ்ட் 30 செகண்ட் நினைக்கிறேன். அங்கே ஒரு ஹெவி பீஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு மூவிலேருந்து அந்த ஃபேஸ் விஜய் இருக்கணும்னு சொல்லிட்டு அதே கரெக்டாக ஒன்று வந்து ஒரு போட்டிருக்காங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு 2ஆ 3ஆன்னு தெரியல. ஒரு ஷூட் நான் மேபி அந்த அதுவும் இதில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பிஜிஎம் இந்த ட்ரெயிலோட மேலும் ஓகேன்னு சொல்லலாம். ஒரு நல்ல பிஜிஎம்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதில் மேலே ஹைலைட்டாக பார்க்குறப்போ அவங்க வெங்கட் பிரபு அவங்க யாரெல்லாம் அவங்க கேங்கில் இருப்பாங்களோ அவங்களாம் இதில் நடிச்சிருக்கிறது ஒரு சில காட்சியெல்லாம் காட்டுறப்போ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த டிஜிட்டல் பண்ண ஒரு தளபதியும் இந்த ஏஜ் தளபதி தான் மோஸ்ட் ஆஃப் வருவாங்க. ஒரு சில அப்பான்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா சொல்லலாம். சேப்பாக் ஸ்டேடியத்தையும் இதில் காட்டியிருக்காங்க. அதில் என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க தெரில, அதுலேயும் இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் வேலை யுகேந்திரன்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு.
இதில் அந்த எடிட் கட்ஸு அப்புறம் இந்த கடைசியாக வந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் இதில் கில்லி ரெஃபரன்ஸை தமிழ் ஆடியன்ஸ்க்காக வச்சுருந்தாங்க சொல்லலாம் எண்டில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் தெலுங்கு ஹிந்தி ட்ரெய்லர்ஸும் பார்த்துருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மிஷன் இம்பாசிபிளோட மியூசிக்கை வந்து தளபதி ஸ்டைலாக அந்த கோச்சூட்டில் ஏதோ இருக்கார், அதில் ஏதோ அவரோட வாய்ஸில் ஒரு கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஏதோ கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஃபன்னாக ஃபன்னாகவும் மாசாகவும் கலந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. அதில் வந்து அது மட்டும் இந்த ட்ரெயிலரில் ஆட் பண்ணாமல் இருந்தான்னு சொல்லலாம். தமிழுக்கும் தெலுங்கு ஹிந்திக்கும் அது அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. மேலும் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப முன்ன வந்த ரெஸ்பான்ஸோட இப்போ நல்ல ரெஸ்பான்ஸே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த ட்ரெய்லருக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உங்களுக்கு எந்த இது வந்து முக்கியமாக பிடிச்சிருந்துச்சோ அதை கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சிறிதாசை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆள் தரப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. வேறு ஒரு புது கான்செப்ட் கூடிய வந்து சீக்கிரம் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.